அட 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 இதெல்லவா கண்டென்ட் சொல்லுங்க, இதெல்லவா கண்டென்ட். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ, ரம்யா கண்டிப்பா இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ரம்யா வீட்டுக்குள்ள கண்டிப்பா பல வகையான கண்டென்ட் கொடுப்பாங்க, வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் நினைச்சது சண்டை கண்டென்ட். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கண்டிப்பா வீட்டுக்குள்ள பல பேர்கிட்ட சண்டையை போடுவாங்க, வேணா பாருங்க, சண்டையை போட்டு உருண்டு அது மூலமா ஓட்டுகளை வாங்கி கண்டிப்பா இந்த வாரம் தப்பிச்சிருவாங்க. ஓட்டுகளே வரலனா கூட ஒரு கண்டென்ட் கொடுக்குறங்க பேர்ல கண்டிப்பா அவங்க சேவ் பண்ணப்படுவாங்க, வேணா பாருங்கன்னு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சண்டை கண்டென்ட் இல்ல, கண்ணீர் கண்டென்ட். எப்படி கண்ணீர் கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல, ஒரு சின்ன மேட்டர் தான் நடந்துச்சு. அந்த சின்ன மேட்டரை பிடிச்சி வச்சுட்டு ஒன்னு ஒப்பாரி வச்சு மக்கள் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கு? இதுல எனக்கு பெரிய சிரிப்பான விஷயம் என்னன்னா, ரம்யா அந்த கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணா பரவாயில்ல, பிக் பாஸ் டீமே இறங்கி வந்து ரம்யாக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. காலையில இருந்து ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, 2 ப்ரோமோ ரம்யா தான் வந்திருந்தாங்க. அந்த ப்ரோமோல எதுவுமே இல்லனா கூட வாண்டடா ரம்யா தூக்கி ப்ரோமோல போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள ரம்யா உட்கார்ந்து நான் பிக் பாஸ் பேசணும், பிக் பாஸ் பேசணும், என்னால இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு வாங்க பேசுவோம்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு ப்ரோ. இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? இது எப்படிங்க? எனக்கு புரியலங்க. பிக் பாஸ் டீம் வந்து இப்ப முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே, இப்ப ரம்யாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, அப்ப யாரை தூக்க போறீங்க? வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு துப்பிட்டு சுத்திட்டு இருக்க அந்த பொண்ணு தானே, தூக்குங்க தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு வேஸ்ட் தான், ஒரு அளவுக்காவது ஏதாவது புதுசா கண்டென்ட் கொடுக்கும்னு பார்த்தா சும்மா துப்பிக்கிட்டே சுத்திட்டு இருக்கு. அந்த வகையில நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன், பிக் பாஸ் டீம் பக்காவா ரம்யாக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரம்யா காப்பாற்றப்படுவாங்க. ஏன்னா இப்போ கன்ஃபர்ஸ் ரூம்ல உட்காந்து ஒரு சில டிராமா போட்டுட்டு இருந்தாங்க, அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் இன்னொரு அளவுக்கு துரோகமும் பண்ணியிருக்காங்க கனி அவர்களுக்கு, அதுவும் என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த வாரம் சுபிக்ஷா தான் வெளியே போவாங்க அப்படிங்கிறத அடிச்சு சொல்றேன், அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்கு பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரம்யாவை பொறுத்தவரைக்கும் நான் நினைச்சேன் இந்த வாரம் அதிகமாக சண்டை போடுவாங்க, எல்லாரும் பிடிச்ச ஒரு மாதிரி சண்டையை போட்டு ஒரு மாதிரி உருண்டு அது மூலமா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க நான் நினைச்சேன். பட் ரம்யா புதுசா என்ன ட்ரை பண்ணிட்டாங்கன்னா, சண்டை போட்டால் ரொம்ப ஓவரா இருக்கு, பேசாம சிம்பத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள அந்த ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிரிச்சாங்கப்பா, ஓகேவா? அதுல வந்து இப்போ நம்ம ரம்யாவுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா வீக்லி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பும் போதே எல்லாரும் ஜாலியாக தான் போயிட்டு வராங்க. பட் இந்த டாஸ்க்ல ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்குலாம் இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ரம்யா என்ன பண்றாங்கன்னா, அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு வாண்டடா வெளியே போய் உட்காந்து அழுறது, ஒவ்வொருத்தரையா கூட்டு சொல்றது, என்னால இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ள சபரி என்ன பண்றாருன்னா, அந்த டிராமாக்கு உதவி பண்ற மாதிரி அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை விடு விடு விடு, அதாவது யோசிக்காத, நீ நல்லா தான் பண்ண, விடு விடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ரம்யா உடனே இல்லை என்னால் முடியாது, நான் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா பிக் பாஸ் என்னை கூட்டு பேசுங்க, இல்லைன்னா யாரா என்கிட்ட பேசுங்க, பிக் பாஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாரா என்கிட்ட பேசணும், இப்போ நான் நிறைய பேசணும், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வாண்டடா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு இந்த பிக் பாஸ் உடனே கூப்பிடுறாரு. எப்படி அதை பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் உடனே ரம்யா வாங்கன்னு சொல்லி கன்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு கன்ஃபரன்ஸ் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கேட்டுட்டு நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா கன்டினியூ பண்றேன். இதே மாதிரி வீட்டுல கனி அவர்கள் ஒரு நாள் ஜெயிலுக்கு போகும்போது ஓன்னு ஒப்பாரி வச்சாங்களே, அப்ப ஏன் நீங்க கூப்பிடல? அப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க சாயங்காலத்துல இருந்து நைட் ஒருத்திக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க, பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க, என்னால முடியல பிக் பாஸ் கூப்பிடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுதாங்க. ஏன் நீங்க அப்ப கூப்பிடல? இல்ல நியாயப்படி இப்ப பிக் பாஸ் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன், வீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலோ, இல்ல வீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப லோவா இருந்தாலோ அவங்கள கூட்டு வந்து பிக் பாஸ் வந்து சேர பண்ணுவார்னா கனியை கூட்டு பண்ணிருக்கணும்ல. ஏன்னா கனி சாயங்காலத்துல இருந்து நைட் ஒருத்தி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நைட் அந்த ஜெயிலுக்குள்ள உட்காந்து கூட அந்த போர்வையெல்லாம் ஒரு மாதிரி மூடிட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. பக்கத்துல தண்ணி பழம் கூட என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்த்து படுத்திருந்தாரு. அப்ப ஏன் நீங்க கனி அவர்களை கூப்பிடல? ஏன் நீங்க கனியை வந்து ப்ரோமோல காமிக்கல? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தரை காப்பாற்றணும், அதுக்கு இப்படி ஒரு டிராமா அப்படித்தானே? ஏன்னா போன வாரமே ரம்யா வெளியே போயிருக்க வேண்டியது, ஒரு சில காரணங்களால காப்பாத்திட்டாங்க, ஓகேவா? அந்த காரணங்கள் தான் என்ன காரணங்களே எனக்கு புரிய மாட்டேங்குது. கேட்டா கண்டென்ட் வரும்னு சொல்றாங்க. என்ன கண்டென்ட் வருது, என்ன கண்டென்ட் வருது? இப்போ பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம்ல கூட்டு உட்கார வச்சு சொல்லுங்க ரம்யா, என்னாச்சு ரம்யா, ஏன் ரம்யா இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு ரம்யா ஒரு டிராமா ஓட்டுறாங்க பாருங்க. 4 வார்த்தை ப்ரோ, 4 வார்த்தையை சுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா?
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்றாங்க, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்கல, எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், ஆனா என்னால வெளியே போகவே முடியல, அதுவும் மனசு கேட்க மாட்டேங்குது, ஏன்னா வெளியே வந்து அக்கா பசங்க இருக்காங்க, அக்கா பசங்களை நான் பாத்துக்கணும், குடும்பத்தை யோசிச்சு நான் உள்ள இருக்கேன், என்னால முடியல பிக் பாஸ், என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, இவ்வளவுதான். இது அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கு. என்னால இருக்க முடியல, என்னால முடியல, வெளியே போகணும், என்னால இங்க இருக்க முடியாது, ஆனா வெளியே என்னால போக முடியல, அக்கா பசங்க இருக்காங்க, அதை நினைச்சு நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். இந்த கான்டென்ட்டே சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் உட்கார்ந்து பிக் பாஸ் கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியாமா, சரிம்மா சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, தைரியமா இருமா, நான் ப்ரே பண்ணிக்கிறேன், தைரியமா இருமா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் ஃபுல்லாக காமிக்க வேண்டியதானே? அதையும் ஒரு 2 செகண்ட் காமிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரே கான்டென்ட் தானே சுற்றி வந்துட்டு இருக்கு. ரம்யா ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே வேற கான்டென்ட்டே இல்லை. உடனே கட் பண்ணி இந்த பக்கம் திருப்பியாச்சு கேமராவை. இப்போ உள்ள சும்மா ரம்யாவை கூப்பிட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கதை இதெல்லாம்? காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு இப்படி ஒரு ட்ராமா வேற, இப்படி ஒரு ட்ராமா போட்டு காப்பாற்றி வச்சா வீட்டுக்குள்ள சண்டைக்கிட்டே போடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. இதில் நான் என்ன கேட்குறேன், இப்போ என்ன நடந்துட்டுன்னு சொல்லிட்டு இவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க. இப்போ என்ன நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களே, எதுக்கு இப்படி உட்காந்து ஒப்பாரி வைக்கிற லெவலுக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? இல்லையே. நீங்கள் இப்போ டாஸ்க் பண்ணதே 12 மணி நேரம் தான், அதிகபட்சம் 12 மணி நேரம் தான் அந்த உருப்படியாக டாஸ்க் பண்ணியிருக்கீங்க. அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஒஸ்ட்டுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. தட்டி விட்டு போக வேண்டியதானே? நீங்கள் ஒஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தானே தெரியும், மக்கள் தானே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதை தட்டி விட்டு போக வேண்டியதானே? ஏன் உட்காந்து ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்க? முடியல, வெளியே போகணும், வெளியே போயிருக்காங்க. வெளியே நான் என்ன சொல்கிறேன், வெளியே போயிருங்க, இருக்காதிங்க, தயவுசெய்து இருக்காதிங்க. இருந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஒன்றத்தையும் சாதிக்க போகிறது இல்லை. நீங்கள் பிளான் போட்டது 40 நாள். எனக்கு தெரிஞ்சு இப்போ என் மைண்ட் அதை வேற யோசிக்கிங்க. இவங்க ஏன்னா பிளான் போட்டதே 40 நாள் தான், ஓகேவா? 40 நாள் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 42 நாள் ஆயாச்சு. அதனால இப்போ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம கடன்லாம் செட்டில் ஆயிருக்கும், வெளியே போய் நம்ம பொழப்ப பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சிட்டாங்களோ என்னமோ தெரில. வெளியே போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கு பிக் பாஸ் டீம் வேற உதவி. இதில் சுபிக்ஷா தான் கண்டிப்பாக வீட்டு போகிறோம், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு ஒன்றத்துக்கு ஆகாது, வேஸ்ட் டம்மி, சும்மா துப்பிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கு ப்ரோ. எப்போ பீட் பாக்ஸிங் பழகிறப்ப நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல ஒரு ஸ்கில் தான், நல்லா பழகுறீங்க, சூப்பர். டெய்லி அதேவா பண்ணுவேன். அது காலையில் எந்திரிச்சாலேருந்து நைட்டு தூங்குற வரத்துக்கு என்னன்னு கேட்கேன். அதை மட்டுமே இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு ப்ரோ, அதை மட்டும்தான் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு, வேற எதையுமே பண்ண மாட்டேங்குது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே சுபிக்ஷா தூக்கி வெளியே போட்டுருவாங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதுக்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வரல ப்ரோ, நயா பைசாக்கு கண்டென்ட் இல்லை. ஆனால் டெய்லி விக்ரம்கிட்ட உட்காந்து அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லி பேசுது தவிர எதையுமே அந்த பொண்ணு பண்ண மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக சுபிக்ஷா தான் அவுட்டு. கெமியும் வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா கெமிக்கும் ஒரு ப்ரோமோ விட்டாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கெமியும் உட்காந்து இன்னைக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க போல. ஸோ இவங்க எல்லாமே ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இவங்க எல்லாம் ட்ராமா போட்டு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க. சுபிக்ஷா மட்டும் கண்டென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டென்ட் துப்பிட்டு சுற்றிட்டு இருக்கு. அதை அந்த பொண்ணு பெரிய கண்டென்ட் நினச்சிட்டு இருக்கா, பட் அது கண்டென்ட் கிடையாது, மக்கள் வெறுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவுட், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இன்னொன்று, ரம்யாவை காப்பாற்றுறதுக்கு பிக் பாஸ் டீமே இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இல்லாட்டினா முதல் 2 ப்ரோமோ இவ்வளோ மொக்கையோட வேண்டிய அவசியமே கிடையாது. 3ஆவது ப்ரோமோ வரை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. நான் இப்போ வீடியோ பேசிட்டு இருக்கேன், கரெக்டாக 3 மணி, இதை கட் பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரம்யாக்கான ட்ராமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பெரிய சம்பவம் வீட்டுக்கு நடந்துச்சா என்ன? அப்போ விக்ரமுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, சாண்ட்ராவுக்கு தான் கொடுத்தாங்க, அவங்க 2 பேரும் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க ட்ராமாக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் என்ன சொல்கிறேன், பிக் பாஸ் போகிறேங்கலாம் அனுப்பிவிட்ருங்க, வேண்டாங்க. போகிறேன்னு சொன்னால் அனுப்பிவிட்ருங்க, நல்ல ஒரு ஃபைனை போட்டுட்டு அப்புறம் அனுப்பிவிட்ருங்க. போப்பா, 1 கோடி ரூபா ஃபைன் தான், போய் கெட்டு போ, அழுது கடை அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்ருங்க எல்லாரையும். சும்மா வந்துட்டு போகிறேன்னா என்ன கதைன்னு கேட்கேன். அதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.